ஹே ஹாய் லோடா குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம டேக் ஒரு நியூ எஃப்எஃப் டாம் அண்ட் ஜெரி கப்புள்ஸ் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்ம ஜிகுக்கும் ஆல்சோ இருப்பாங்க. ஏன்னா ஜிகுக்கும் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஃபுல்ல போயிடலாமா? இன்ட்ரோ சொல்லப்போனால் பேர் மட்டும் சொல்லிவிட்டேன். டே ஆள் ஒய்யனா, ஜோன் ஆள் யோங் ஜின், ஜங்குக்கோட ஆள் ஜியா. ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபுல்ல போயிடலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேர்லாம், அப்புறம் என்னை கேட்குறது. ஓகே ஓகே. இப்போது ஸ்டார்டிங் சீனு டேயாங்க தான் கத்துறான். ஒயான் ஒயான், எங்கே இருக்க ஒயான்? என்ன டே, என்ன வேணும் உனக்கு? என் ஷர்ட் எங்கடி? உன் ஷர்ட் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு தெரிலன்னு தானே கேட்குறேன், எடுத்துதாவா? டே, அங்கே தான் இருக்கும், தேடி பாரு அப்படின்றீங்க. அப்போ டேவும் தேடி பார்த்துட்டு கிடைக்கலடி, அதனால தானே உனக்கு கூப்பிட்றேன், வா வந்து எடுத்துக்கூட அப்படின்றான். வந்து தொலைகிறேன் இரு அப்படின்ட்டு வரீங்க. டே, எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இருந்தா நான் ஏன்டி உன்னை கூப்பிட்டு போகிறேன்? சரிதான், சரி நான் தேடி எடுத்துட்டேன்னா நீ ஃபஸ்ட்டு தேடி பாரு, இருக்கான்னு பாரு ஃபஸ்ட்டு போ அப்படின்றான். இருடம்மா, அவனை தேடி எடுத்துட்டேன் செத்து அப்படின்ட்டு தேடிட்டுருக்கீங்க. தேடிட்டுருக்கும் போது அந்த ஷர்ட்டும் கிடச்சிடுது. அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. டயா கண்டுபிடிச்சிட்டாலே வச்சா அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் மவனே அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஆளை காணோம். டே ஆல்சோ ஓடி இருப்பாரு. டே மவனே நில்லுடா, நான் தான் சொன்ன தேடி பாருன்னு. இங்கே இருக்கல பாரு அப்படின்ட்டு ஓடுறீங்க. அவனும் ஸ்டேர்ஸ்லேருந்து அப்படியே வேகமாக கீழே இறங்கி, கீழே ஒரு சோபா இருக்குது, அந்த சோபாவுக்கு அந்த சைடு போய் நின்றுக்கிறான். நீங்கள் டே மரியாதை நில்லு அப்படின்ட்டு நீங்களும் ஸ்டேர்ஸில் வேகமாக இறங்கி அப்படியே வந்து நிற்கிறீங்க. மூச்சு வாங்கிட்டு டே மரியாதை என்கிட்ட வந்துடு, இல்லைன்னு வச்சுக்கோ என்ன நடக்கணும் உனக்கே நல்லா தெரியும். எனக்கு பார்க்கலடி, கவனிக்கலடி, இதான் நான் பாரு தேடி பாரு, அங்கே தான் இருக்குன்னு சொன்னேன்ல, என்னடா அது? சாரி, நீ தான் சொன்னல சாரி. என்ன சாரி? வாழை தானே பார்த்துட்டு அந்த கற்றுக்கிட்டுறேன். நல்லா சொன்னல, பொறுமையாக தேடி பாருடா இருக்கும் அப்படின்னா. சரிடி விட்ரி ப்ளீஸ் டி அப்படின்றான். ஆனால் நீங்கள் விடுற மாதிரி தெரில. டே மரியாதையும் கிட்ட வந்துடு, இல்லைன்னா அடி வாங்கி சுற்றுருவேன். இல்லைனாலும் இல்லை அடிக்கடி தெரியுதுல, மூடிட்டு வாடா அப்படின்னு அப்படியே ரைட் சைடு வரீங்க. அப்படியே லெஃப்ட் சைட் போய் ஸ்டார்ஸில் அப்படியே ஏறி மேலே போய் நின்றுக்கிறான். சீக்கிரமாக போயிட்டா. சொன்ன பேச்ச கேளு அப்படின்ட்டு வேகமாக அந்த ஸ்டெப்ஸில் ஏறுறீங்க. பட் காலில் அடிபட்டு அப்படி கீழே உட்காந்துறீங்க. அம்மா ஐயோ வலிக்குது, ஷூ டே வாட்டேங்க ஒரு நிமிஷம், ஐயோ டே வலிக்குதுட்டே என்னால் முடியல. அப்படியே டே சைட் போனால் டே யோசிக்கிறான். ஐயோ கீழே வந்துட்டான், அடிபட்டுருச்சு. உண்மையிலே அடிபட்டுச்சா இருக்கு, இல்லை ஆக்ஷன் பண்ணுறாளா நம்ம கீழே வரைச்சி அடிக்கலான்னு? இல்லை அவன் மரம் பண்ண மாட்டான் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் கீழே வேகமாக ஓடி வந்து அவங்க தான் பார்க்குறான். அப்படியே என்னடி ஆச்சு, எங்கடி அடிச்சுக்கிட்ட காலக்கட்டா அப்படின்ட்டு நான் பார்க்குறான். பார்த்தா லைட்டாக அடிச்சிருக்கீங்க, லைட்டாக ப்ளீட் ஆகுது. பார்த்து வர மாட்டியா லூஸு அப்படின்றான். எல்லாம் உன்னால தான், இப்படிலாம் நீ பண்ணாமல் இருந்ததுனா நான் வந்துருக்க மாட்டேன், அடிபட்டிருக்காது. சரி சாரிடி போடா அப்படின்னு காங்க பிடிச்சி திருப்பி அடிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன், அதுக்கு சரி விடு அப்படின்ற. அப்போ மேலேருந்து ஒரு சவுண்டு, என்னப்பா சவுண்டு இது அப்படின்னு ஒரு சவுண்டு. யார் வாங்க நிற்கிறேன்னு பார்த்தா மேலே ஜியா தான் நிற்கிறான். ஜியா நீயா, இப்போ தான் வரியா அப்படின்றீங்க. ஆமாம் இப்போ தான் வரேன் அப்படின்னு பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் வா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா யாரா அது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்கு தான். அப்படியே கண்ணில் வந்து கற்றுக்கிட்டு அப்படி எழுந்திரிச்சு வரான். இந்த காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்றாங்க. நீங்கள் அப்போ ஜங்கு நான் என்ன பண்ணேன், நீ இன்னைக்கு என்ன பண்ணேன்
அப்படின்ட்டீங்க. அப்போ ஜங்குக்கிட்டே என்ன பண்ண கேட்குறேன். ஏன்னு சொல்கிறேன். டேய் மச்சான், உங்களை மச்சான், நான் வந்து ஷர்ட் தாண்டா கேட்டேன். இல்லை அங்கே தான் இருக்கும் பாரு அப்படின்னா. சரி அப்படின்ட்டு நானும் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல மச்சான். நான் அதனால தான் வந்து அவளை கூப்பிட்டு தேட சொன்னேன். அவளுக்கு கச்சிச்சு தொட்டிட்டு வருதா மச்சான். இல்லை தேடி பார்க்க வேண்டியது தானே. அவள் தான் வேலையில் இருப்பான்னு உனக்கு தெரியும். அப்புறம் என்ன உனக்கு என்ன மச்சான் நீ அவள் பக்கம் வந்து பேசுகிற. யார் பக்கம் பேசுகிறாங்க, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தானே பார்க்கணும் அப்படின்றான். தேயாங்க வாங்கடா அப்படின்ட்டு போயிடுறான். உங்களுக்கு நீங்கள் அப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க. திடீர்னு டேங்க்கு நான் வந்து குடுகுடுன்னு கீழே இறங்கி வந்து உங்களை தூக்கிட்டு மேலே போகிறான். பிகாஸ் உங்களுக்கு காலில் அடிபட்டுருக்கோம்ல. அப்படியே ஜியாவும் ஜங்குக்கும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் இப்போது பெட்டில் தான் சும்மா உட்காந்துருக்கீங்க. டேங் வந்து குடிக்கிறதுக்கு போயிருப்பான். சரி அப்படின்ட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு புக்ஸ் படிச்சுட்டு. அப்படியே டேங்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டா நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறீங்க. இப்போ அப்படியே டேங் கீழே வரான். நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க. அப்படி கீழே பார்த்தா ஜியா ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கா. ஆல்ரெடி டைம் டேபிளெலாம் எடுத்து வச்சுருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே வரீங்க. இன்னும் திருப்பி கிச்சனுக்குள்ளே சவுண்ட் கேட்குது. யாரா அது அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யூஜின் தான். ஓ அவளா அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே சீக்கிரமாகவே கிளம்பி ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் அப்படியே பொறுமையாக கீழே வரீங்க. வந்துட்டு நீங்களுமே போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. 3 பேருமே வந்து உட்காடுறாங்க. ஜிவனும் வந்துட்டான், ஜங்குக்கும் வந்துட்டான். டேங் அப்படியே உட்காந்துருக்கான் போய். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 பேருமே வந்து ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுறாங்க. 3 பேருக்குமே அவங்க 3 பேருமே சாப்பிட்றாங்க. நீங்களுமே உங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. 3 பேருமே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிளேட்லாம் வந்து நீங்கள் தான் வாஷ் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ஜியா வந்து பிளேட்லாம் எடுத்து வைக்கிறா. யூஜின் வந்து டைம் டேபிளில் க்ளீன் பண்ணுறா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டயர்டாக 3 பேருமே வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உட்காந்துட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்க 3 பேருமே. அப்படியே நீங்கள் அப்படியே ஜியா சடனாக இன்னைக்கு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறோம். மற்றவங்களாம் அப்படியே திரும்பி பண்ணுறாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. பிகாஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து இங்கே எல்லாருமே வந்து லீவ் எடுத்துருக்கீங்க. ஒரே கம்பெனி தான், எல்லாருமே வந்து லீவ் எடுத்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறா ஜியா. நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜியா அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்றா. யூஜினும் ஆமாம் அது செட் ஆகாது நமக்கு இன்றைக்கி வேணாம் நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்றா. சரி அப்படின்னு நீங்களும் யோசிக்கிறீங்க. அப்படியே ஜிம்மன் ஜங்குக்கு அப்படியே யோசிக்கிறாங்க எல்லாருமே. அப்போது டேங் சடனாக இன்றைக்கி நம்ம பீச் போகலாமா அப்படின்னு கேட்குறா. ஜிம்மன் பீச், டேங் பீச், ஜிம்மன் பீச், பீச் அப்படின்றீங்க 3 பேருமே. ஜங்குக்கு போய் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஈவினிங்கும் சிரிக்கிறாங்க. அப்படியே சரி நம்ம பீச் போகலாம் அப்படின்னு ஓகே பண்ணிடுறாங்க. ஓகே அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே போய் நார்மல் ட்ரெஸ்லாம் போட்டு வருவாங்க. பிகாஸ் பீச் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஜில்லுன்னு காற்றடிக்கல. ஸோ அதனால் வந்து அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டியே ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுக்கிறீங்க 3 பேருமே. அப்படியே அவங்க 3 பேருமே வந்து பேண்ட்ஸ் எப்படிக்குள்ளே தான் வந்தாங்க. அப்படியே ஜாலியாக வந்து காரில் தான் போகிறீங்க. கார் இருக்குது. ஸோ வந்து அப்படியே 6 பேருமே வந்து காரில் தான் போகிறீங்க. அப்படியே பீச்சை ரீச் பண்ணிடுறீங்க. இப்போ எப்படி போனால் அவங்கள இறங்குறீங்க. காரை வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படியே நடந்து இப்படி பொறுமையாக போகிறீங்க. நீங்களும் யூஜனும் அப்படியே ஓடுறீங்க. எல்லாம் யூஜன் தான் அப்படியே முன்னாடி ஓடுறீங்க. ஜியா மட்டும் அப்படி ஜங்கு பையை பிடிச்சிட்டு வந்துட்டே வராங்க. ஜங்கு பை அவரோட பார்வை எப்படி போகலான்னு சரி
விளாண்டுருக்கீங்க சும்மா. அப்படியே ஜங்கு அப்பா எங்கேயாவது ஃப்ரீயாக விட்டாலே அப்படின்னு வரான். அப்போது ஜிமினும் டேவும் வந்து சிரிச்சுட்டே வந்து ஷோல்டரில் ஹேண்ட் பண்ணுறான். அப்படியே அவங்க அப்படியே பேசிட்டே வராங்க பின்னாடி. நீங்கள் 3 பேரும் முன்னாடி இப்படி விளாண்டுருக்கீங்க. அப்போது ஏன் அவனும் சொல்கிறான், நம்ம வந்து வெளியே வந்துட்டு சரி நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் சாப்பாடு சாப்பாடு முக்கியம் வீட்டில் என்ன வீட்டில் நீ அப்படின்றான். இதுலேயும் வீட்டில் வர எடுக்கிற அப்படின்னு ஜம்புக்கு அப்படியே 3 பேர் சிரிச்சுட்டே வராங்க. அப்போது நீங்கள் அப்படியே வந்து மண்ணில் சடனாக உட்காந்துருங்க. உட்காந்துட்டு மண்ணில் உட்காந்து விளாட ஆரம்பிச்சிருங்க. இவங்க 3 பேர் பதவி அடிச்சுட்டு இருந்தீங்க ஏற்றுங்க மண்ணிலாம் உட்காராதீங்க ஏற்றுங்க அப்படின்னு. இல்லை ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஏற்று பிடிச்சி கூட்டிட்டு வந்து தண்ணியில் வந்து விற்று வச்சிடுறாங்க 3 பேர். நீங்கள் 3 பேர் அப்படியே சிரிச்சுட்டு கையில் போட்டுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு 3 பேரும் தனியாக பேசிட்டு வராங்க அப்படின்ற அது இதுக்காகவே நீங்கள் 3 பேர் பிளான் போட்டிருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு கல்யாணம் உடனே உங்களுக்கு செம்ம ஹாப்பி 3 பேருக்குமே. அப்படியே அவங்க 3 பேரும் முடிக்கிறவங்க திருப்பி மச்சான் பிளான் மச்சான் அப்படின்னு பிளான் அப்படின்னு சந்திச்சு அப்படியே மறைச்சிட்டு மீதி 2 பேருமே 2 பேரையும் ஃபோன் அடிச்சு பார்த்துருக்காங்க. அவனுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சரி அப்படின்னு விட்டுட்டு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஜங்குக்கு வந்து ஜியா கண்ணும் போது ரியான் வந்து ஒயன் கண்ணும் போது அப்படியே ஜிம் கத்துறாங்க. ஜிம்மி ஸ்டாப்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றான் ஜங்குக்கு. நீ மட்டும் பண்ணதே இல்லை நான் பண்ண அப்படியே யோசிச்சு போகிறேன்னு இருக்கு அப்படின்றான். பார்த்தா ஜியாவை பேசணும் பார்க்குறாங்க ப்ரப்போஸ் பண்ண அன்றைக்கே வந்து பப்ளிக்கு கிஸ் பண்ணியிருக்கான். அதை தான் வந்து ஜிம்மி செலக்ட் பண்ணிருச்சான். நம்ம ஜங்கு சூப்பர் இல்லை என்ன சொல்கிறேன்னு தானே பண்ணேன் என்ன பண்ண ஞாபகம் இருக்குல்ல சரி அப்படி தானே பண்ணிக்க அப்படின்றான். சின்ன அப்படி கூட என்ன டைப் சரி அப்படின்ட்டு அவங்க விட்டுருக்கான். ஜாலியாக விளையாண்டுருக்கீங்களா. இப்போது கொஞ்சம் 6 பேருமே வந்து ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க 6 பேருமே. அப்போது ஜிம்மி ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. 6 பேருமே செம்ம ஜனம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரிடா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது எல்லா ஃபுட்லேயே வந்து ரன்னிங் எல்லாம் இருக்குது. எதுவுமே நான் வந்து ஸ்டாப் பண்ணலை, எதுவும் ஃபினிஷ் பண்ணலை. கூடிய சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேவா? பை லவ் யூ ஆல்.